வணக்கம். சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இணைந்திருக்கின்றோம். தற்போது இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி ஆட்சியிலே அமர்த்தி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தேர்தல் காலங்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு காரணம் என்று சொல்லலாம். அவ்வாறு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளிலே முக்கியமானது தமிழ் மக்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பொறுத்தவரையில், தமிழ் மக்கள் 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டுள்ள மாகாண சபைகள் முறைமையை தங்களுடைய அரசியல் தீர்வு முயற்சியின் ஒரு அங்கமாக அல்லது தங்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புக்கு கிடைத்த ஒரு விடயமாக கருதுகின்றபடியால் தேசிய மக்கள் சக்தி என்பது மாகாண சபை முறைமையை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் தமிழ் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த மாகாண சபை முறைகளில் எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் அமையாது என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதான காலகட்டத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவன் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதும் தேசிய மக்கள் சக்தி அதேபோன்று ஜேவிபியினுடைய தலைவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள். அவ்வாறு குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பலகீனப்படுத்துகின்ற உள்நோக்கத்தோடு செயற்படுத்தப்படுகின்றதோ, சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதோ என்ற சந்தேகம் ஆழமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே தேசிய சூழல் திருத்தச் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேசிய சூழல் என்பது 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் இணைந்த பட்டியலிலே இருக்கின்ற சூழலிலே அதனை மாகாண சபை சம்மதமின்றி இணைந்த பட்டியலில் இருக்கின்ற விடயங்கள் பொதுவாக மாகாண சபைகளுடைய அங்கீகாரம் அல்லது சம்மதத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் மாகாண சபைகளுடைய அனுமதியின்றி நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், கடந்த காலங்களிலே சில விடயங்கள், குறிப்பாக கொழும்பு ஃபோர்ட் சிட்டி தொடர்பிலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மாகாண சபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் நிறைவேற்றப்படுவது முடியாத விடயம் என்ற அடிப்படையிலே உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட போது அதற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இல்லாத சூழலிலே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதன் ஊடாக குறித்த சட்டங்களை நிறைவேற்ற முடியும். குறித்த விவகாரம் இணைந்த பட்டியலில் இருக்கின்ற போதிலும் அவற்றை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த விவகாரமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தேசிய சூழல் திருத்தச் சட்டம் என்பது சட்டத்தின் அடிப்படையிலே சட்ட ரீதியாக சரியான முறையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிக்கு மாறானதாகவே இருக்கின்றது. அதாவது மாகாண சபைகள் ஊடாக தமிழ் மக்கள் அல்லது அதிகார பகிர்வின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும் நோக்கோடு வழங்கப்பட்ட அந்த அதிகாரங்களை, மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மலினப்படுத்தும் வகையில் அந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் வைத்தியசாலைகள் தொடர்பான விடயங்கள். கடந்த காலங்களிலும் வைத்தியசாலைகள், அதாவது மாகாண சபைக்கு சொந்தமான வைத்தியசாலைகளை மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சரவையிலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே அமைச்சரவையில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு முரணான செயல்கள் என்பதை தெளிவுபடுத்தி அவற்றை மாகாண சபையிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு எடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தார். அதேபோன்று தேசிய பாடசாலைகள் விடயத்திலும் எங்களுடைய செயலாளர் நாயகன் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியிருந்தார். இவ்வாறான சூழலிலே தான் தற்போது தெல்லிப்பளையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற புற்றுநோய் வைத்திய பிரிவு, அதேபோன்று தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை இரண்டையும் மத்திய அரசாங்கத்திற்கு எடுக்கின்ற ஒரு முயற்சிகள், தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. புற்றுநோய் பிரிவு என்பது
உண்மையிலேயே அரசியல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் 13வது திருத்தச் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய வைத்தியசாலைகள் தவிர்ந்த அனைத்து வைத்தியசாலைகளும் மாகாண சபை என்ற நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும். தேசிய வைத்தியசாலைகளும் அதை தவிர ஸ்பெஷல் யூனிட், அதாவது விசேட தேவை கருதி உருவாக்கப்படுகின்ற வைத்தியசாலைகளும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற போதிலும் இங்கே இருக்கின்ற புற்றுநோய் வைத்திய பிரிவு என்பது விசேட வைத்திய சாலையாக உருவாக்கப்படவில்லை. அது கடந்த காலங்களிலே ஆதார வைத்தியசாலையாக இருந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய ஒரு பிரிவாக உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையிலே மாகாண சபையினால் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவையான அல்லது புற்றுநோய் வைத்திய பிரிவிற்கு தேவையான வளங்களை வழங்க முடியாது இருக்கின்றது என்றதை அடிப்படையாக கொண்டு அவற்றை மத்திய அரசாங்கத்திற்கு எடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அவ்வாறு தனியாக அந்த பிரிவை மாத்திரம் எடுக்க முடியாது. அவ்வாறு புற்றுநோய் வைத்திய பிரிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை சேர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மாகாண சபைகளுக்கு சொந்தமான ஆதார வைத்தியசாலைகள் மாகாண சபைகளிடமே இருக்க வேண்டும். அவ்வாறு அதற்கான வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். புற்றுநோய் பிரிவை சிறம்பட செயற்பட வேண்டும் என்ற நிலையிலே அதற்கான வளங்களை மாகாண சபை கூடாகவே ஒதுக்கீடு செய்து அவற்றை செயற்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கின்றது. சொல்வார்கள் மனம் உண்டானால் இடம் உண்டு என்று. அதே போன்றுதான் அதை விடுத்து புற்றுநோய் வைத்திய பிரிவை விருத்தி செய்கின்றோம் என்ற பெயரிலே மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆதார வைத்தியசாலையை மத்திக்கு எடுத்து செல்வது மத்திய அரசினுடைய அதிகாரங்களை மீளப்பெறும் ஒரு நீண்ட அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு அங்கமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஆகியோருடன் நாங்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். உங்களை நம்பிய மக்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கைக்கு மாறாக அவற்றை ஏமாற்றும் வகையில் எந்த விதமான தீர்மானங்களையும் முன்னெடுக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்திய பிரிவு வலுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான வளங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது இங்கே மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வகையிலே அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடுகளை மாகாண சபை கூடாக வழங்க வேண்டும். இதற்காகவே கடந்த காலங்களில் இளமக்கள் ஜனநாயக கட்சி, அதாவது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். மத்திய அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த போதிலும் மாகாணங்களுக்கு பரிந்தளிக்கப்பட்ட விடயங்கள் மாகாணங்களிடமே இருக்க வேண்டும். மாகாண சபைகள் ஊடாகவே அவை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அவற்றை இதுவரை சாத்தியமாக்கி வந்திருக்கின்றார். இந்த நிலையிலே தான் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த முயற்சிகளையும் முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.